நவராத்திரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொம்மை வந்து மரப்பாச்சி பொம்மை. மரப்பாச்சி பொம்மைன்றது வந்து ஒரு மரத்தை கட் பண்ணி ஈக்குவல் சைஸ்ல ஒரே மரத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்றாங்க. இது வந்து ஆதி மனிதன் வந்து தன் குழந்தைகளுக்கு விளையாடத்துக்காக தண்ணியில அவருடைய உருவத்தை பார்த்து அவங்களே வந்து மரத்தால செதுக்கி இந்த பொம்மைகளை செய்யறாங்க. அதனால இந்த பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் வந்து அந்த கிளியரா இருக்காது. கை காலு காது மூக்கு அந்த மாதிரி உள்ள அவருடைய அந்த இது மட்டும் தான் இருக்கும். இந்த பொம்மை ட்ரெஸ் போட்டு இருக்காது. இப்போ இருக்கவங்க எல்லாருமே இதை வாங்கி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ராதாகிருஷ்ணன் மாதிரி சிவா பார்வதி மாதிரி அவங்களுக்கு என்ன தோணும் ராஜாராணி அது மாதிரி பல வேஷங்கள் போட்டு இது கொலுவில வைக்கிறாங்க. கொலு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மரப்பாச்சி தான். உலகத்திலேயே முதல்ல உருவான பொம்மையானதால அமாவாசை அன்னைக்கு இந்த பொம்மையை வந்து 3வது படிக்கட்டுல வைக்கிறாங்க. வச்சுட்டு மத்த பொம்மையெல்லாம் மறுநாளைக்கு தான் அதை எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம காணப்பட்ட இந்த தெய்வங்களுடைய உருவம் யாருமே பார்த்தது கிடையாது. இந்த இது எல்லாமே வந்து நம்மளா கற்பனையில தான் சரஸ்வதி இப்படி இருப்பாங்க, லக்ஷ்மி இப்படி இருப்பாங்க, அம்மன் இப்படி இருப்பாங்கன்னு நம்மளே உருவம் கொடுத்ததுதான் இந்த மத்த பொம்மைகள். அதனாலதான் முதல்ல இந்த பொம்மை மனித உருவத்துல இருக்கு. அதுதான் தெய்வமா அவங்க வந்து ஒருத்தரும் ஒரு அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொம்மை தான் நவராத்திரிக்கு ரொம்ப முக்கியமானது.